வெறும் 3 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் இருந்தாலே போதும் இந்த சூப்பரான பேனல் குர்த்தி நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஆல்ரெடி இதை நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து இதை டீட்டெயில் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இது டீட்டெயிலாக இது எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம யோக் ரெடி பண்ண போகிறோம். யோக் ரெடி பண்ணுறதுனா இது நான் ஸ்கர்ட்டு டாப்பு ரெண்டாக பிரிக்க போகிறோம் பேனல்னால். ஸோ அப்போ அதுக்கு டாப் பார்ட்டுக்கு வந்து ஒரு 15 இன்ச் வந்து ரெடி யோக்கும் 1 இன்ச் தையலுக்கு சேர்த்து 16 இன்ச்சுக்கு ஒரு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஷோல்டர், உங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ பாதி எடுத்துக்கங்க. நான் ஒரு 7.5 இன்ச் எடுத்து அந்த ஷோல்டரை லைன் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்துட்றேன். மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் டெப்த்து ஷோல்டர் வந்து 7.5 இருந்ததுன்னா ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 8 இன்ச் நம்ம ஆர்ம் டெப்த் கொடுக்கலாம். கொடுத்து இதை மேலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே நம்மளோட செஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட்டு வந்து உங்களோட செஸ்ட்டில் வந்து ஒரு 2 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்க. இமேஜின் ஒரு வேளை உங்களுக்கு 36 செஸ்ட் இருந்ததுன்னா அதில் வந்து 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணால் 40 வந்துடும். அந்த 40யை டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச்சஸ் வந்தோம். அதுதான் உங்களோட அப்பர் பாடியான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் என்னோடய ஆம் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆம் ரவுண்டு வந்து 10 வரணும். அந்த 10 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ மேலே இந்த வேஸ்ட் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட்டு எவ்வளோ வந்ததோ அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி இந்த வேஸ்ட் கொடுக்குறேன். என்னோடய செஸ்ட்டு வந்து 11.5 எடுத்திருந்தேன். அதில் இங்கே கீழே வந்து 10 இன்ச்சஸ் கொடுக்குறேன். கொடுத்து இதை ஒரு க்ராஸ் லைன் நம்ம வரைஞ்சிரும். சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1லேருந்து 1.5 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்து அந்த சீம் அலவன்ஸ் லைனையும் நான் இப்படி ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து ஆர்ம் டெப்த்துலேருந்து ஆர்ம் டெப்த்தோட பாதி எடுத்துக்குங்க. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான லைட்டாக உள்குழி. ஜஸ்ட்டு கொஞ்சமாக இதை கர்வ் பண்ணி இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் ஃபிட்டிங் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நார்மலாக வந்து நெக் வித்து கொஞ்சம் அகலமாகவே நம்ம வைக்கலாம். ஸோ நெக் வித்து வந்து நான் ஒரு ஒரு 3.5 இன்ச் வந்து நெக்கோட அகலமும் இறக்கம் வந்து ஒரு 3.5 இன்ச் இறக்கம் வச்சு என்னோடய பேக் பார்ட்டை நான் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மேக்ஸிமம் 6 வைக்கலாம். நல்லா கொஞ்சம் டீப்பாக போடுவேன்னா 6 வரைக்கும் போகலாம். நெக் வித் வந்து ரொம்ப வைக்காமல் 3 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது ஒரு பாக்ஸ் நெக் இருக்க நெக் லைனு. பேக் நல்லா க்ளோஸ்டாக இருக்குது. அண்ட் நெக்கை கொஞ்சம் நான் வைடனும் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது ஒரு 3 மீட்டர் வந்து நான் கோரா ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அண்ட் லைனிங் வந்து சும்மா யோக்குக்கு மட்டும் ஒரு 1/2 மீட்டர் ஆஃப் லைனிங் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பட் ஸ்டில் அது யோக்குக்கு மட்டும் லைனிங் வச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம கான்செப்டுக்கு வரலாம். நான் சொன்னது வந்து பேனல் எப்படி கட் பண்ணணுன்னு ஈஸி மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் வேஸ்ட்டை பாதியாக எடுத்துக்கங்க. நான் 10 இன்ச்சு வேஸ்ட் எடுத்தால் அப்போ 5 இன்ச்சு என்னோடய ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கை ஒரு மடிப்பு மடித்து போட்டிருக்கேன். 5 இன்ச்சை ஃபஸ்ட்டு இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் மேலேருந்து 34 இன்ச்சஸ் நான் எடுக்கிறேன். ஸோ எப்போ நீங்கள் பேனல் கட் பண்ணாலுமே லென்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லது. இப்போ நான் எடுத்திருக்க இந்த 34 வந்து சீம் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. ஸோ இப்போது நம்ம அந்த பக்கம் நம்ம 5 இன்ச் எடுத்த மாதிரி இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கரை பகுதியில் ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். சீம் அலவன்ஸ் 1 இன்ச் நான் இங்கே கொடுத்து இதையும் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து தையலுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கும். இப்போ கீழே இந்த டவுனில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே பாதி பண்ணி அதையும் மார்க் பண்ணிடுறோம். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் டேப்பை எப்படி பிடிச்சி க்ராஸாக மார்க் பண்ணோன்னா நமக்கு வந்து பேனல் ரெடி ஆகிடும். ரொம்ப கம்மியான ஃபேப்ரிக்கில் நம்ம பேனல் இந்த மாதிரி தான் போட முடியும். ஆக்சுவலாக பேனல் யாரெல்லாம் போடலாம் அப்படி பார்த்திங்கன்னா லோவர் பாடி பெருசாக இருக்குது, ஏதாவது நான் ஃப்ளேர் கொடுக்கணும், நல்லா வால்யூமாக இருக்கணும்னு நினைக்கும்போது சர்க்கிள் மாதிரி போகாமல் இந்த மாதிரி பேனல்ஸ் வந்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிட்டிங்கு ஃப்ளேர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் வந்து பாடி வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக காட்டும், ஒல்லியாக இருக்க மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பேனல் இருந்தாலே போதும். இப்போ நான் வந்து 3 பேனல் போட்டிருக்கேன். இது வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டுக்கு திரும்பி அதே மாதிரி தான் ஃபேப்ரிக்கை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படியே ரெண்டுத்தையும் பக்கத்தில் வைக்கிற கரைப்பகுதி. இப்போ நான் வைக்கிற இடம் வந்து கரைப்பகுதி, அதாவது செல்வேஜ் எட்ஜ். அந்த 4 செல்வேஜ் இப்போ ஒன்றா இருக்குது. இதை இப்படியே வச்சு இப்போது இந்த பேனல் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி இதை நம்ம பண்ணுறோம்.
ஸோ சொன்ன மாதிரி இப்போ பேனல் ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, கட் பண்ண ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம தைச்சி முடித்த பிறகு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வரும். அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் நான் கொடுத்துருக்கேன். லைக் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த பேனல்லாம் ஜாயின் பண்ணி யோக்கு கூட எல்லாம் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு டேபிளில் நல்லா ஃப்ளாட்டாக லே பண்ணிவிட்டு, இப்போ நான் ஒரு மெத்தட் காட்டுறேன். அந்த மெத்தடில் வந்து நீங்கள் அந்த பேனல்ஸை கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த டாப்பை வேர் பண்ணும்போது கொஞ்சம் மேலே கீழேயுமா ஏற்ற இறக்கமாக தெரியும் நல்லா விஷுவலாக பார்க்க. ஸோ அது எப்படி சரி பண்ணணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த யோக்கோட லைனிங்கை சும்மா நம்ம ப்ரிட்டி சைடில் வச்சு நெக் அடித்து ராங் சைடுக்கு டேர்ன் பண்ணிடுறோம். டேர்ன் பண்ணி சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் கேன்வாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ மெயின் அண்ட் லைனிங் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம கேன்வாஸ் அட்டாச் பண்ணி இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ராங் டு ராங் சைட் ஃபேஸிங் டுகெதராக நம்ம வந்து இந்த யோக்கை வச்சுட்டு ப்ரிட்டி சைடு நல்ல பக்கம் நம்மளை பார்த்து வர மாதிரி வச்சுட்டு இந்த கேன்வஸை இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த கேன்வஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணோம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக அதை காட்ட வேண்டாமே சொல்லி அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த நெக்கை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். இப்போது இதோட சென்டர் பார்ட் இந்த யோக்கோட சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணிடுறேன். ஹைட் வந்து ஒரு 3.5 எடுத்திருக்கேன். அண்ட் டாட்டோட இன்டெக் சும்மா 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நான் இந்த டாட்டை பிடிச்சி கொடுக்குறேன். பிகாஸ் கொஞ்சம் ஷேப்பியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கு. இது நான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துக்குமே இந்த யோக்குக்கு வந்து நான் டாட் கொடுக்குறேன். ஸோ ஸ்கர்ட் பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து சென்டர் பேனல் எடுத்துக்கோங்க. 2 சைடும் பேலன்ஸ் இருக்க அந்த பேனலை இப்படி வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக ஜாயின் ஆகிடும். இப்போ யோக்கோட சென்டர் பாயிண்டில் நம்ம பேனலோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆக. ஸோ இந்த வீடியோட மெயின் பர்பஸ் வந்து பேனல் எப்படி கட் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், அண்ட் அதில் இருக்க ப்ராப்ளம் தான் நான் மெயினாக இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பேனல்ஸ் வந்து அன்ஈவனாக இல்லாமல் இருக்க என்ன பண்ணணுன்னு மட்டும் பாருங்கள். மேலேருந்து எனக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு பார்க்குறேன். ஷோல்டர்லேருந்து எனக்கு இந்த டாப் வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ண பிறகு இப்போ எக்ஸசிவாக இருக்கிறத கட் பண்ண போகிறேன். அதை எப்படி கட் பண்ணணும் பாருங்கள். ஒருத்தர் வந்து இந்த ஸ்கர்ட்டை வந்து அந்த வேஸ்ட் பகுதியில் பிடிச்சிருக்காங்க, அதாவது அந்த யோக் பகுதியில் பிடிச்சிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் 34 வேணும். இப்போ நான் டேப்பையும் அந்த மேலே வேஸ்ட்டில் இருக்க டேப்பையும் ஒன்றா இப்படி மூவ் பண்ணி 34 இப்படி மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணும்போது அங்கே மேலே இருக்கவங்களும் அந்த டேப்பை மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 34 இப்படி மார்க் பண்ணும்போது என்னெல்லாம் அப் அண்ட் டவுன் வந்ததோ அதெல்லாம் எக்ஸசிவாக அழகாக போயிடும். இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது ஃபேப்ரிக்கும் ரொம்ப அழகாக நீட்டாகவே இருக்கும். ஸ்லீவ் வந்து ஜஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்லீவ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு 18 இன்ச்சஸ் ஸ்லீவு, சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச் கொடுத்து நார்மலாக காமனாக கொடுக்குற அதே 3/4 ஸ்லீவ் தான் நான் கொடுத்தேன். ஸோ ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவையும் வந்து அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ பார்க்குறது அந்த ஸ்லீவ் ஜாயினிங் வீடியோ தான். அடுத்து என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும், என்ன வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 3 மீட்டர்லேயே ஒரு சூப்பரான ஒரு பேனல் கமீஸ் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக எல்லாருமே கேட்குற விஷயம் இந்த பேனல் கட்டிங். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இது பண்ணாலே போதுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ என் ரிசல்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஃபேன்சியாக ஸ்டைலிஷாக இந்த சம்மருக்கு சூப்பரான அவுட்ஃபிட் ரெடி ஆகிடுச்சு. See you next time.